சாணகிரின் அர்த்த சாஸ்திரத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை படித்து பார்த்துருக்க மாட்டோம். நம்மளுக்கு நிறைய டைமிங் இருக்காது. ஆனால் படித்தவங்க தவிர படிக்காதவங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்காங்க. சாணக்கியர் தன்னோட அர்த்த சாஸ்திரத்திலேயே ஞானத்தை ஒரு 4 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அதான் என்ன 4 பிரிவு? ஞானம், அறிவு என்பதை எப்படி 4 பிரிவாக பிரிக்க முடியும்? அதான் பாருங்க. பாரம்பரியமான தத்துவம், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தத்துவம்னா ஒரு அறிவு. 3 வேதங்கள், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம். இந்த 4மே ஞானத்தின் 4 பிரிவுகளாக சாணக்கியர் அவரோட நூலில் அர்த்த சாஸ்திரத்தில் கூறியிருக்கிறாரு. தத்துவம்னா அது எப்படி இருக்கும் அதையும் விளக்கியிருக்கிறாரு. என்னன்னு பாருங்க. தத்துவம் என்பது மற்ற அறிவியல்களுக்கு ஒளியேற்றக்கூடிய விளக்கு போன்றதாகவும் சொல்றாரு சாணக்கியர். அனைத்து செயல்களுக்குமே இதுவே செய்முறை. தத்துவம் தான் அனைத்து செயல்களுக்கும் செய்முறைங்கிறது தெளிவாக சொல்றாரு சாணக்கியர். அது தர்மத்தின் நிலைநிறுத்தும் தூணாகவும் விளங்கும் அப்படின்னு தன்னோட அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காரு தெளிவா. வேதங்கள், இதை சாமம், அதர்வணம், இந்த 3 வேதங்களுமே எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதர்வண வேதம் மற்றும் இதிகாசங்கள் இவை வேத பாடங்களாகும். அதர்வண வேதம் இதிகாசங்களில் இவை வேத பாடங்களாக இருக்குது. 3 வேதங்களும் வாழ்வின் 4 நிலைகளையும் 4 குலங்களின் கடமைகளையும் நிறுவுது. இந்த 3 வேதம் தான் எல்லாருடைய கடமைகளையும் விளக்குது அப்படின்னு தன்னோட சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறாரு. படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தை பார்க்கலாம். நன்றி.